தெரியுமா உங்களுக்கு? இன்றைய தலைப்பு, மனப்பூர்வமாக கடவுளிடம் பிரார்த்தனை செய்தால் வேண்டியது கிடைக்குமா? கண்டிப்பாக 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 கிடைக்கும். மதுரையில் ஒரு பெண்மணி. கணவர் ஒரு சிறு பெருமாள் கோவிலில் அர்ச்சகர். சொற்ப வருமானம். 2 குழந்தைகள், 4 வயதும் 7 வயதும். அந்நேரம் நோய்வாய்ப்பட்ட கணவர் உடல் நலக்குறைவால் இறந்துவிட்டார். அப்பெண்ணின் நிலையோ பரிதாபம். உதவிக்கும் உணவுக்கும் யாரும் இல்லை. மதுரையில் சிறு தொழிலாக நடக்கும் அப்பளம் போடும் வேலையை செய்து வந்தார். ஆனால் சில மிருகங்கள் அந்த பெண்ணின் வயதையும் இளமையையும் குறிவைத்து குதற நினைக்கையில் மனம் உடைந்து தற்கொலை முடிவெடுத்தார். 2 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு திருப்பதி சென்று தரிசனம் செய்து மனக்குமுறலை முறையிட்டுவிட்டு வெளியேறினார். மாலை நேரத்தில் அங்கே நடந்து மலைப்பாதையில் இறங்கி ஒரு பெரிய மலை சரிவில் 2 குழந்தைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு தானும் குதித்து விட்டார். மறுநாள் காலையில் மலைப்பாதையில் தரிசனம் செய்ய வந்த ஒரு குடும்பத்தினர் காரை நிறுத்திவிட்டு சாப்பிட்டுவிட்டு இயற்கை உபாதைக்காக ஒதுங்கும்போது ஒரு அழுகை அலறல் சத்தம் கேட்டுள்ளது. உடனே அவர்கள் தீயணைப்பு மீட்புக்கு தகவல் கூறியதும் மீட்பு விரைந்து வந்தது. கயிறு கட்டி சரிவில் இறங்கும்போது முதலில் ஒரு குழந்தையை கண்டுபிடித்து தூக்கியதும் அக்குழந்தை முழு சம்பவத்தையும் சொல்லிற்று. உடனே படையினர் மற்றொரு குழந்தையையும் தாயையும் மீட்டுவிட்டார்கள். அம்மூவரின் கதை கேட்டு திருப்பதி தேவஸ்தானத்தில் மேலதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் உடனே அம்மாவுக்கு தேவசம் போர்டில் வேலையும் ஏறக்குறைய அரசு வேலைக்கு சமம், 2 குழந்தைகளுக்கு முழு படிப்பும் இதர செலவுகளையும் ஏற்றுக்கொண்டார்கள். கடவுள் நம்பிக்கைக்கு பலன் கிடைத்தது. திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை. தெய்வம் மனுஷ்ய ரூபமே.